ஹாய் வியூவர்ஸ், நான் ரீனா பேசுகிறாங்க. உங்கள் ரீனா பேசுகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாமே ஒரு விஷயத்துக்கு என்னை மன்னிக்கணும். என்னன்னா, எனக்கு கட்சியை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்குமே நான் ஓட்டு போட்டிருந்தேன், அவங்களுக்கு தான் போட்டிருந்தேன். ஏடிஎம்கேக்கு தான் போட்டிருந்தேன். ஏன்னா நாங்கள் எல்லாமே ஏடிஎம்கே ஆளுங்க தான். ஸோ அதனால் ஏடிஎம்கேக்கு தான் போட்டேன். ஆனால் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வேறு ஐ மீன் ஏடிஎம்கேக்கெல்லாம் போடலைங்க நான். அதில் வந்து ஓபிஎஸ்னால் யார், இபிஎஸ்னால் யாரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஜெயலலிதா அம்மா சொல்லி தான் எனக்கு ஓபிஎஸ் இபிஎஸ்ன்ற பேர் தெரியும். எனக்கு அது தெரியாதுங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் வந்து இன்னொருத்தர் பேர் டக்குன்னு வரலங்க. ஸோ அவங்க பேராக தான் தெரியும் தவிர எனக்கு ஓபிஎஸ் இபிஎஸ்ன்றது தெரியாது. இன்றைக்கி வந்து என்னை வந்து கிங் ஹுட்ஸில் வந்து பேட்டி எடுத்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க ஓபிஎஸ்னால் யார், இபிஎஸ்னால் யாருன்றதை சொன்னாங்க. நான் தெளிவாக சொல்கிறேங்க. நான் வந்து விஜய் சார் வீட்டாண்ட வந்து நான் வந்து ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக அது ஓபிஎஸ் இல்லை, இபிஎஸ். சரிங்களா? இபிஎஸ் மீன்ஸ் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு ஜெயலலிதா அம்மா சாஃப்ட் கார்னர் இருக்குது, அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்றது சொன்னது வந்து எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு தான் சாஃப்ட் கார்னர் இருக்குது. சரிங்களா? மக்களே தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு கட்சியை பற்றி சுத்தமாக தெரியாது. கட்சியில் இருக்கவங்க பேர் கீரி எதுவுமே எந்த கட்சியை பற்றி தெரியாது. இந்த கட்சி தான் இல்லை, எந்த கட்சியை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் வந்து இந்த ஒரு மன்னிப்பு பகிரங்கமாக இந்த மன்னிப்பு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த பேர் தெரியாமல் நான் ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டேன். சாரி, ஓபிஎஸ் இல்லைங்க, இபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஜெயலலிதா அம்மா ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்கேன்னு தான் சொன்னாங்க. சரிங்களா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து என்னை வந்து டைரெக்டாக கொஞ்சம் மீட் பண்ணிங்கன்னா ஜெயலலிதா அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி அவங்க இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் சொல்ல, ஆனால் அவங்க சொன்னால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி ஜிஜே மகால் இது இருக்குது இல்லைங்களா, எம்எம்டி காலனி ஜிஜி மகாலில் வந்து மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ வட்ட செயலாளர் அவரை போய் நான் மீட் பண்ணேன். என் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னை சார் நீங்கள் கூப்பிடுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர் சார் என்னை கூப்பிடுங்க. மேடம் சொல்கிறது, ஐ மீன் அம்மா சொல்கிறத உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். உங்களை தான் நான் சொல்லியிருந்தேன், தப்பி தவறி அவரோட பேரை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் என்னை மன்னிச்சிக்கோங்க. அதே மாதிரி மக்கள்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மீடியா அவர் இருக்காங்க இல்லையா, ப்ரெஸ் பர்சன்ஸு, அவங்கக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா தெரியாமல் நான் அந்த இபிஎஸ் ஓபிஎஸை பற்றி ஐ மீன் அந்த இது தெரியாமல் நான் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சாரிங்க. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமியை அவரை தான் வந்து ஜெயலலிதா அம்மா கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வச்சுருக்காங்க. நன்றி, வணக்கம்.